முருங்கை கீரையை சுத்தம் செய்வது கடினமான வேலை என்பதால் அனைத்து சத்தும் நிறைந்த இந்த கீரையை பலர் சமைப்பதில்லை. அதனால் ஈஸியா எப்படி சுத்தம் செய்வது என்றுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முருங்கை கீரை தளிர்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து சிறு கயிறால் கட்டிக்கொள்ளுங்கள். அதை ஒரு பாலித்தீன் கவரில் அதை இட்டு அதன் வாயை காற்று போகாதபடி இறுக கட்ட வேண்டும். மறுநாள் அந்த கட்டை எடுத்து சில முறை உதறினால் போதும். எவ்வளவு கீரை என்றாலும் தூசு போல தனித்தனியே உதிர்ந்துவிடும். பின்னர் அதனை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியுமா, மற்ற கீரைகளைப் போல அல்லாமல் காய்ந்த பிறகும் ஊட்டச்சத்துக்கள் மாறாமல் இருக்கும் ஒரே கீரை முருங்கைக்கீரை மட்டும்தான். இதனால் சத்து குறைந்து விடுமோ என்று பயப்பட தேவையில்லை. இந்த கீரையை பொடியாகவும் பல நாட்கள் பயன்படுத்தலாம். சமைக்கும் முறைகள்: பின்னர் சிறிதளவு எண்ணெய், கடுகு, வரமிளகாய் சேர்த்து தாளித்து கீரையை அதில் போட்டு சிறிது நீர் விட்டு பாதியாகும் வரை வேக வைத்து தேங்காய் பூ சேர்த்து இறக்கிவிட வேண்டும். சாப்பிட அருமையாக இருக்கும். தொடர்ந்து 10 நாட்கள் சாப்பிட்டாலே கண்களின் பார்வை தெளிவாகும். இதே போல கீரையை சிறிது வதக்கி மிக்சியில் மை போல அரைத்து தோசை மாவுடன் கலந்து தோசை செய்து சாப்பிடலாம். தனியாக வெண்ணெயில் வதக்கி அல்லது நெய்யில் வதக்கியும் சாப்பிடலாம். செமை மருந்து: முருங்கை இலை சூப் வைத்து கொடுத்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இருமல், காய்ச்சல்களுக்கு சிறந்த மருந்து.